ஹாய் நண்பா நண்பீஸ். ரயில்வேயில் முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான தகவலின் பதிவில் பார்க்கலாம். ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. ரயில்வேயில் ஒரு புதிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா பயணிகளுக்கான அனைத்து சேவையும் எல்லா சேவையும் ஒரே மொபைல் அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ரயில் ஒன் அந்த அப்ளிகேஷன் நேம் ரயில் ஒன். ஸோ இதை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி, யூடிசி, ரயில் கனெக்ட்டு இது மாதிரி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் இருந்துச்சு. இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ரயில் ஒன்றுன்ட்டு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரயில் ஒன் மூலமாக என்னென்ன சேவை கிடைக்கும் கேட்டிங்கன்னா எல்லா சேவையும் கிடைக்கும். நீங்கள் ரயில் டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கலாம். முன்பதிவில்லா டிக்கெட் பெற்றுக்கொள்ள முடியும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ட்ராவலை ஷெடியூல் பண்ணலாம். ரயில்வே ஹெல்ப்லைனு, அதுக்கப்புறம் ஃபுட்டை ஆர்டர் பண்ணலாம், முன்பதிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் சரக்கு சேவைகள், அதுக்கப்புறம் ரயில்வே வேலெட்டும் இருக்குது. ஸோ இவை எல்லாமே கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் iOSலையும் இருக்குது. இந்த ஆப்பில் எப்படி லாகின் பண்ணோம்னா ஏற்கனவே ஐஆர்சிடிசி, யூடிஎஸ் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா போதும். அதை பயன்படுத்தியே லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணதா இருந்தால் மொபைல் ஓடிபி மூலமாக கெஸ்ட் லாகின் மூலமாக பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக ரயில்வே வேலெட் வசதி இருக்குது. இதில் முன்பதிவுக்கான பணத்தையும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ரீஃபண்ட்லாம் ஆச்சுனாலும் இதில் நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். ரீஃபண்ட் அமௌண்ட்டும் இதிலே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பயணிகளுக்கு எளிமையான ஒருங்கிணைந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் கொடுக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரயில்வேயில் தட்கல் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணோம்னா ஆதார் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இது ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆதார் இல்லாமல் நீங்கள் தட்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியாது. ஆதார் அப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் பண்ண அப்புறம் தான் தட்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியும். தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்குறப்போ ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா முகவர்களால் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது. ஏஜென்சி யாரும் முன்பதிவு செய்ய முடியாது. தனிப்பட்ட முறையில் அதாவது இண்டிவிஜுவல் யூசர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் முகவர்கள்லாம் 30 நிமிஷம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அடுத்த 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜென்சிங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜூலை 15ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வழியாக தட்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ணுறீங்கன்னா ஆதார் நம்பராக கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வெரிஃபை பண்ண அப்புறம் தான் தட்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியும். இந்த மாற்றங்களாக தான் பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் கொண்டு வந்திருக்காங்க. இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட எல்லா கோரிக்கையும் நம்ம திமுக அரசு நிறைவேற்றியவர் தான். முக்கியமாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான பெரியசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்பது பொய்யானது. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய நிறைவேற்றியிருக்காராம். பல்வேறு கோரிக்கை நிறைவேற்றியிருக்கு. கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்பது உண்மைக்கு மாறானது சொல்லியிருக்காரு. ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பாக செப்டம்பருக்குள்ளே அறிவிப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.